இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா என்கிட்ட பெரிய அமௌண்ட் இல்லையே, குறைஞ்சது 5000 10,000 இருந்தா தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க பெரிய தொகை தேவையான்னு கேட்டீங்கன்னா, சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல 500 ரூபாயில இருந்தே ஆரம்பிக்க முடியும். 500 ரூபாய் இருக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல அவசரமா பணத்தை போடக்கூடாது. உங்களோட கோல் என்ன, பணம் எவ்வளவு காலத்துக்கு தேவைப்படாது, ரிஸ்க் எவ்வளவு எடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சோ இந்த வீடியோல நம்ம 500 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கலாம், என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கறத சிம்பிளா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல 500 ரூபாய் சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க. 500 ரூபாயில இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறத விட தொடர்ந்து 500 ரூபாய் ஒதுக்கி வைக்கிற பழக்கம் தான் முக்கியம். உதாரணத்துக்கு மாசம் 500 ரூபாய் அப்படின்னா வருஷத்துக்கு 6000 ரூபாய். இது பெரிய தொகை இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா அதே பழக்கம் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துற டிசிப்ளின் உங்களுக்கு உருவாகும். சம்பளம் வந்த உடனே 500 ரூபாயை தனியா எடுத்து வைக்கலாம். அந்த பணத்தை தேவையில்லாத செலவுக்கு பயன்படுத்தாம இருக்கலாம். முடிஞ்சா ஒவ்வொரு மாசமும் ஒரே தேதியில சேமிக்கலாம். ஒரு மாசம் முடியலன்னா அதை அப்படியே விட்டுறாம அடுத்த மாசம் மறுபடியும் தொடரலாம். வருமானம் அதிகரிக்கும் போது 500 ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல அமௌண்ட் விட கன்சிஸ்டன்சி தாங்க முக்கியம். அடுத்ததா மியூச்சுவல் ஃபண்ட் SIP. சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா மாசம் 500 ரூபாய் மாதிரி சின்ன தொகையில இருந்து SIP தொடங்குற வசதி இருக்கு. SIP அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே தடவையா பெரிய தொகையை முதலீடு பண்ணாம குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து முதலீடு பண்றது. உதாரணத்துக்கு மாதம் 500 ரூபாய் நீங்க SIPல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க செலுத்துற தொகை 6000 ரூபாய். அத பல வருஷங்கள் தொடர்ந்து முதலீடு செய்யும் போது உங்களோட முதலீட்டு தொகை அதிகரிக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. அதனால 500 ரூபாய் போடுங்க, கண்டிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. இதுல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மாறலாம். பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு பண்ணாதீங்க. உங்களோட கோல், இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட், ரிஸ்க் டாலரன்ஸ் இதெல்லாம் பார்த்து தேர்வு பண்ணுங்க. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீமை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து அந்த 500 ரூபாயை எங்க போடணும்னு கோல் பார்த்து முடிவு பண்ணுங்க. இப்ப ஒரு முக்கியமான கேள்விங்க, என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு, இதை எங்க போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கோல்மே வேற வேற. உதாரணத்துக்கு அடுத்த 6 மாசத்துலயே பணம் தேவைப்படும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தேர்வு செய்யறது பொருத்தமா இருக்காது. அதே நேரம் 5 வருஷம் 10 வருஷம் இல்லைன்னா அதுக்கு மேல லாங் டர்ம் கோல் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி முதலீட்டு ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். அதனால ஷார்ட் டர்ம் கோல்னா சீக்கிரம் பணம் தேவைப்படுமா, லாங் டர்ம் கோல்னா நீண்ட காலத்துக்கு வச்சிருக்க முடியுமா, ரிஸ்க் எடுக்கிறதுல பணத்தோட மதிப்பு குறைஞ்சாலும் பொறுமையா இருக்க முடியுமா, இந்த 3 விஷயங்களையும் முதல்ல யோசிங்க. முதல்ல கோல், அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு கோலை தீர்மானிக்காதீங்க. அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்டை மறக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசும்போது நிறைய பேர் மறந்துற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தான். நம்ம வாழ்க்கையில எப்ப என்ன செலவு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு வேலை தொடர்பான பிரச்சனை வரலாம், அன்எக்ஸ்பெக்டட் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் வரலாம், அவசரமா பணம் தேவைப்படலாம். அந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை உடனே எடுக்க வேண்டிய நிலை வரக்கூடாது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் அதோட சேர்த்து உங்களுக்கு ஏத்த அளவுல எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குறது ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் 1000 ரூபாய்னு கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் ஒதுக்குங்க. அதை ஈஸியாவே எடுத்து பயன்படுத்தக்கூடிய இடத்துல வச்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம். பொதுவா பலருமே பல மாத செலவுக்கு தேவையான தொகையை எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருக்க முயற்சி பண்றாங்க. ஆனா உங்களுக்கு தேவையான அளவு அப்படிங்கிறது உங்க குடும்பத்தோட செலவு மற்றும் சூழ்நிலையை பொறுத்தது. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிட்டர்ன் சம்பாதிக்கிறது இல்லைங்க, அவசர நேரத்துல நம்மள காப்பாத்துறதுக்காக. அடுத்து 500 ரூபாயை மட்டும் நினைக்காதீங்க, ஸ்டெப் அப் பண்ணுங்க. இன்னைக்கு 500 ரூபாயில ஆரம்பிச்சா எப்பவுமே 500 ரூபாயில இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட சம்பளம் இல்லைன்னா வருமானம் குறைவா இருக்கலாம், அதனால 500 ரூபாயில ஆரம்பிக்கிறீங்க. வருமானம் அதிகரிக்கும் போது 500 1000 ரூபாய் ஆக்கலாம். அதுக்கப்புறம் 1000 ரூபாய் 1500 இல்லன்னா 2000 அந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிகரிக்கலாம். இதத்தான் பொதுவா ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. போனஸ் கிடைக்கும் போது முழுசையும் செலவு பண்ணாம ஒரு பகுதி சேமிப்பு இல்லன்னா முதலீட்டுக்கு ஒதுக்கலாம். சேலரி இன்கிரிமெண்ட் வந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். இதுதான் நீண்ட காலத்துக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து 500 ரூபாய் இருக்குன்னு எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடாதீங்க. உங்க கையில இருக்க 500 ரூபாய் தான் உங்ககிட்ட இருக்க முழு பணம் அப்படின்னா அதை முழுசா இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறது சரியான முடிவா இருக்காது. முதல்ல உங்களோட அன்றாட தேவைகள், முக்கியமான செலவுகள், அவசர செலவுகள் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மீதம் இருக்க பணத்தை எப்படியாவது போடணும் அப்படிங்கிறது இல்லைங்க, உங்களோட பினான்சியல் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த அளவுல முதலீடு பண்ணணும். அதனால கடன் அதிகமா இருக்கா, எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா, அத்தியாவசிய செலவுகளை மேனேஜ் பண்ண முடியுமா, அடுத்த சில மாதங்கள்ல பெரிய செலவு வரப்போகுதா, இதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை தேர்வு பண்ணுங்க. அடுத்ததான் 500 ரூபாயை முதலீடு பண்ணிட்டு அடுத்த மாசமே பெரிய தொகை கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் தேவை. ஒரு மரக்கண்டை நட்டுட்டு அடுத்த நாளே பணம் எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா, அந்த மாதிரிதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொறுமை தேவைங்க. குறிப்பா மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல வேல்யூ மேலையும் கீழையும் போகலாம். அதனால நீங்க தினமுமே ஆப்பை ஓபன் பண்ணி இன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னு பார்த்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட கோல் மற்றும் கால அளவுக்கு ஏத்த மாதிரி முதலீட்டை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணுங்க. கடைசியா எந்த இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் பணத்தை போடுறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விகளை உங்களுக்குள்ள கேளுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது எனக்கு புரியுதா, இதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுதா, இந்த பணம் எப்ப தேவைப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுதா, இந்த
இந்த மாதிரி 3 கேள்விகளுக்கும் பதில் தெரியாம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் அவசரமா பணத்தை போடாதீங்க. யாராவது கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொன்னதுக்காக மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. புரியாத இன்வெஸ்ட்மெண்ட் விட புரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்பவே முக்கியம். அதனால நண்பர்களே, இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க பெரிய அமௌண்ட் தேவைன்னு நினைக்காதீங்க. 500 ரூபாயா இருந்தாலும் உங்களால தொடர்ந்து ஒதுக்க முடிஞ்சா அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆனா 500 ரூபாய் இருக்குன்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல உடனே போடாதீங்க. முதல்ல உங்களோட கோல் என்னன்னு பாருங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா அப்படின்னு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏத்த ஆப்ஷன்ஸ் தேர்வு பண்ணுங்க. இன்னைக்கு 500, நாளைக்கு 1000. வருமானம் அதிகரிக்கும் போது அதை விட அதிகமா முதலீடு பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டே போலாம். ஏன்னா பெரிய பினான்சியல் கோலுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்டெப்ல இருந்து தாங்க வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.